வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் மேசம் ராசி என்றால் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய குணம் என்ன, அந்த மேச ராசியிலிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கிறது, நாம் என்னென்ன அனுபவிக்கப் போகிறோம் என்பதை அனைத்தையுமே விரிவாக பார்ப்போம். எல்லாருக்குமே மேசம் ராசி அப்படின்னா ஆடு ராசியில் பிறந்திருக்கிறோம் என பொதுவாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அதனுடைய முழு விவரங்களையும் தற்போது தெளிவாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன். மேசம் ராசி ஒரு சரராசி. சரராசி அப்படின்னா நாம் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும். ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அது லாபத்தை நோக்கி மேலே சென்று கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மேச ராசியை சரராசி அப்படிங்கிறோம். இது நெருப்பு ராசி. இந்த லக்னத்தில் பிறந்தவங்க, குறிப்பாக மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிக அளவு கோபம் இருக்கும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். அதனால தான் அவங்க நெருப்பு மாதிரி தீயாக வேலை செய்யக்கூடிய நபர்கள். அதனால் மேச ராசியை நெருப்பு ராசி அப்படின்னு சொல்கிறோம். இது காலச்சக்கர ரீதியாக பார்க்கும்போது முதல் வீடாக அமையுது. முதல் வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தலை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. தலையில் இருக்க சிந்தனைகள், அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தால் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆளாக வர முடியும். அந்த வகையில் தான் மேச ராசியை முதல் ராசியாக அமைத்து ஒரு மனிதனுடைய தலையை குறிக்கக்கூடிய வீடாகவும் அந்த ராசியை வச்சுருக்காங்க. 4 கால் ராசி. 4 கால் ராசி அப்படிங்கும்போது ஆட்டை குறிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு தான் ஆடு சொல்கிறோம். ஒரு வண்டி வாங்குகிறாரு, மேச ராசியில் பிறந்தவங்க ஒரு வாகனம் வாங்கினாங்கன்னா அவங்க 4 சக்கர வாகனங்கள் வாங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு கார் வாங்குறது, சொகுசான கார் வாங்குறது, இது மாதிரியான அமைப்புகளுக்கு மேச ராசி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இது ஆண் ராசி அப்படின்னு சொல்கிறோம். ஆண் ராசி அப்படின்னா இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண் தன்மை நிறைவாக இருக்குங்க. மேச ராசியில் ஒரு பெண்ணு பிறந்துச்சுன்னா தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு ஆண் தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் நெருப்பு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கோபம் வரும், தைரியமாக செயல்படுவாங்க, ஆண்மை அதிகமாக இருக்கக்கூடிய வீடு மேசராசி. அதே மாதிரி விருத்தி இன்மை அப்படின்னு சொல்லுவோம். மேச ராசி நெருப்பு ராசி அப்படிங்கிறப்ப நெருப்பு அப்படிங்கிறது அழிவை கொடுக்கக்கூடியது. ஒரு பொருளை நெருப்பில் போட்டோம்னா அது அழிச்சிரும், அது எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஆனால் அது விருத்தி பண்ணாது. அதாவது ஒரு பொருளை பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய விடாமல் அதை அழிக்கக்கூடிய தன்மைங்கிறதுனால தான் அதை விருத்தி செய்யாத தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். நுணுக்கமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது குறைவாகத்தாங்க இருக்கும். இந்த ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள் இருக்குது. பரணி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்துடைய ஒரு பாதம் இருக்குங்க. மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது தான் ஒரு ராசி. மேச ராசியில் கேதுவுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இது காலை பொழுதை குறிக்கக்கூடிய ராசிங்க. ஒரு நாளை 3 பாகமாக பிரித்து காலை, மாலை, இரவு அப்படின்னு சொல்கிறோம். மேச ராசியை காலை பொழுதை குறிக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நாம் ஒரு குடுத்தனம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சந்தில் அதை 3ஆக பிரிச்சுருக்காங்க. சந்தோட முதல் பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதின்னு. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு இடத்துக்கு குடி போகிறாங்க, ஒரு இடம் வாங்குகிறாங்க அப்படின்னா ஒரு சந்துடைய முதல் பகுதியிலேயே அவங்களுக்கு வீடு அமைஞ்சிரும். ஒரு வாடகைக்கு போனாலும் சரி, சொந்தமாக வீடு கட்டி போனாலும் சரி, சந்தோட முதல் பகுதியில் அவங்க இருப்பாங்க. மேச ராசியில் மேச லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சந்தோட முதல் பகுதியில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடம், அதாவது மெயின் ரோடுன்னு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் போய்கிட்டே இருக்கும், ஒரே இறைச்சலாக இருக்கும். ரயில்வே ட்ராக் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டு, ரயில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் மேச ராசிக்காரங்களுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாமல், அதிகமே இல்லாமல், அமைதியாக இருக்கக்கூடிய சுகமான தன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் தான் அவங்களுக்கு வீடு மனை அமையும். இந்த ராசியுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம்ங்க. மேச ராசிக்காரங்களுக்கு, மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிவப்பு நிறம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுடைய அதிபதி செவ்வாய் கிரகம்.
ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வீட்டை ஆளுமை செய்யக்கூடிய தகுதியை காலச்சக்கரம் கொடுத்துருக்கு. அந்த வகையில் மேச ராசி ஆளுமை செய்யக்கூடியது. மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவரை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகமாக அமைந்திருக்கிறது. செவ்வாயோட சொந்த வீடுங்க. அதே மாதிரி சூரியன் மேச ராசியில் பயணம் செய்யும் பொழுது, மேச ராசியில் 0 டிகிரியில் தன் பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது சித்திரை மாதமாக அமைகிறது. தமிழ் மாதங்களில் முதல் மாதம் சித்திரை மாதம். சூரியன் மேச ராசியில் பயணத்தை செய்யும் பொழுது ஒரு மாதம் முழுவதுமே சித்திரையில் பயணம் செய்வார். அதாவது மேச ராசியில் பயணம் செய்வார். மேசம் ராசி அப்படிங்கிறது 30 டிகிரி கால அளவை கொண்டதுங்க. 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரையும் இந்த வீட்டுடைய எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னா அவருடைய குணம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுகிறது. அதாவது துணிந்த செயல்கள் செய்யக்கூடியவராக இருப்பாங்க. கோப குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றவங்கள மதித்து அவங்கள வழி நடத்த மாட்டாங்க. சுயநலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னுடைய சுயநலம் மட்டும் தான் நல்லா இருக்கணும், தனது தேவைகளை நல்லா பூர்த்தி செஞ்சுக்கணும், தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருக்கும். மற்றவங்களை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. உடலில் அதிக அளவு வெப்பம் இருக்கக்கூடிய உடல் அமைப்பு கொண்டவங்க. ஏன்னா நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால அவங்க உடல் எப்போதுமே உஷ்ணத்தோடைய தன்மை அதிகமாக இருக்கும். முரட்டுத்தனமான தோற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. பிடிவாதம் இருக்கும். முன்கோபமாக நடந்துக்குவாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு நல்ல கருத்தை சொன்னாலும் அதை அவங்க காதில் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம இதை தான் செய்வோம் அப்படிங்கிறத அவங்க அந்த செயலில் தெளிவாக இருப்பாங்க. எந்த ஒரு செயல் செய்யும் போதும் ஒரு வெறித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய, இதில் வெற்றி பெற்றாகணும், இந்த செயலை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வெறித்தனம் அவங்கள்ட்ட இருக்குமுங்க. இப்போ நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குல்ல, இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கேதுவின் நட்சத்திரமான அசுபதி நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 இந்த பாதங்களில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அறிவு சிறப்பாக இருக்குங்க. நிறைவாக செய்யக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கும். சுயமுயற்சி என்பது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. தைரியமாக செயல்படுவார்கள். புத்தி கூர்மையாக இருப்பார்கள். அவங்களுடைய மனோபலம் அப்படிங்கிறது தெளிவாக ஷார்ப்பாக இருக்குமுங்க. அதே மாதிரி தகவல் செய்தி அனுப்புதல் இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு சிறப்பான அமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அடிக்கடி இடம் மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு தொழில் செய்கிறது, ஒரு வேலை செய்கிறது அப்படின்னு அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு படிக்கணும் அப்படிங்கிறது அதற்கான மனநிலையை அவங்க தயார் பண்ணிக்குவாங்க. சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய அமைப்பு கேதுவுடைய அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி அப்பப்போ சூழ்நிலைக்கு தக்கமாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. தன்னம்பிக்கையாகவும் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் அவங்களுடைய குணநலங்கள் இருக்குமுங்க. அதே மாதிரி ஒரு செயல் தொடங்கும்போது அந்த செயலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக செயல்படக்கூடிய அமைப்பு, அந்த தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உணவு, உடை இது சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு, அதாவது சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு உடம்பை நல்ல தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. உடை உடுத்துவதில் அவங்கள மிஞ்சின ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஒரு சுத்தமான உடை துவைத்து அயன் செய்து அந்த உடையை நீட்டாக போட்டுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தொழில் அப்படிங்கிற ரீதியாக பார்த்தோம்னா வைத்தியம் பார்க்கக்கூடிய தொழில், மருத்துவமனையில் மருத்துவ சம்பந்தமானது, மெடிக்கல் சம்பந்தமானது, அதாவது மருத்துவர், செவிலியர் அல்லது மருந்து விற்பனையாளர்கள் இது மாதிரியான ஒரு தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுய உழைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெளிவாக இருக்குது. நல்ல உழைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள். அடுத்து மேச ராசியில் பரணி நட்சத்திரம் இருக்குது. சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்கள் அமைந்திருக்கிறது. இந்த பரணி நட்சத்திரத்தில், அதாவது மேச லக்னத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இவங்க பொன் பொருள் மேலே அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள். அதை வாங்குறதுக்கு, அதாவது ஒரு தங்க நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக செயல்படுறவங்க. அதுக்காக பணங்களை சேர்த்து வைக்கக்கூடியவங்க.
அழகு சாதனங்கள் மீது விருப்பம் கொண்டவர்கள். ஆமாங்க, வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். அதை பயன்படுத்துகிறதுல இவங்களுக்கு விருப்பம் அதிகம். அதாவது அத்தர், சென்ட் இது மாதிரி ஒரு வாசனை திரவியங்களை ஒரு வெளியிடங்களுக்கு போகும்போது அதை பயன்படுத்தி தான் வெளியே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தனால அது மாதிரியான ஒரு மனநலம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவர் கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவங்க. பார்த்தோன்னே ஒரு லுக்காக இருக்கும். ஒரு மனிதனை பார்த்தாலே சொல்லுவோம், ஆள் அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பார்த்தோன்னே ஒரு அழகான தோற்றம் உடையவர்கள். அதே மாதிரி அவங்க ஒரு பேச்சு பேசினாங்கன்னா மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய கவர்ச்சிகரமான பேச்சாக இருக்குங்க. ஒரு பேச்சு நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவோ பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேச்சில் நம்ம மயங்கி அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த பேச்சில் ஒரு காரண காரியம் இல்லாமல் இருந்தாலும், அதில் ஒரு பொருள் இல்லாமல் இருந்தாலுமே அந்த பேச்சு நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதே மாதிரி விலை மதிப்பு கூடிய கலை பொருட்களை சேகரிக்கக்கூடியவர்கள். அது மாதிரியான குணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. கலை பொருட்கள் அப்படின்னா ஒரு ஓவியத்தை சொல்லலாம், உருவாக்கப்பட்ட மரத்தினால் உருவாக்கப்பட்ட உலோகங்களால் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்களை சொல்லலாம், உருவங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இயல் இசை நாடகம் தொடர்பான அது சம்பந்தமான உபகரணங்களையும் சொல்லலாமுங்க. இது மாதிரி கலைப்பொருட்களை சேகரிக்கக்கூடிய ஆர்வங்கள் கொண்டவர்கள் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள். இவங்க பொருளாதார நிலையில் சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீடான ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு சொந்த வீடாக இருக்கிறதுனால இவங்க தனநிலையில் சிறப்பாக விளங்குவாங்க. ஒரு நல்ல வருமானம் இருக்கும். அதை கொண்டு வசதிகள், வாய்ப்புகள் எப்போதுமே இவங்களுக்கு பணம் காசு அப்படிங்கிறது கை புழக்கத்தில் இருக்குங்க. சந்தோஷமாக பேசக்கூடிய அன்பர்கள். எப்போதுமே மனதில் கவலை வச்சுக்கிட்டு அப்படியே சோர்ந்து போய் இல்லாமல் சந்தோஷமாக பேசக்கூடிய மனநிலையை கொண்டவர்கள் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சினிமா போன்ற துறைகளில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குமுங்க. அடுத்து சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய குணநலங்களை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்க இந்த சமுதாயத்தில் மதிப்பாக வாழக்கூடிய அமைப்பை காலம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் அப்படிங்கிறவர் ஒரு மதிப்பு மரியாதையாக வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால் மதிப்பு மரியாதையாக வாழ்வதற்கான வாழ்க்கை முறை அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நிறைவாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கெட்டதை அழிக்கணும் அப்படின்னா அதை நெருப்பில் போட்டோம்னா அந்த கெட்டது பூரா அழிஞ்சிரும். அது மாதிரி ஒரு ஒழுக்கம் நிறைந்த மனிதர்களாக சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒழுக்கம் நிறைந்த மனிதர்களாக இருப்பார்கள். கலைகளில் ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழில் கற்றுக்குவாங்க. சொந்த தொழில் கற்றுக்கிட்டு அதில் வருமானத்தை பார்ப்பாங்க. ஆனால் இவங்க கலைகள் கற்றுக்கொள்வதில் ஆன்ம திருப்திக்காகவும் கலைகளை கற்றுக்கொள்வதில் இயல் இசை நாடகம் சொல்லுவோம், நாட்டியம், ஓவியம் வரைகிறது, சிற்பக்கலை செய்வது, இது மாதிரியான கலைகளை கற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய சிந்தனை எல்லாமே ஆழ்ந்த சிந்தனை, எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து அதன்படி செயல்படக்கூடிய தன்மை இவர்களுக்கு எப்போதுமே இருக்குதுங்க. அறிவு நிறைவாக இருக்கக்கூடிய அன்பர்கள். அதாவது சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். காதல் உறவில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆண் தன்மை, ஏன்னா ஆண் ராசியாக இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால காதல் உறவுகளுக்கு ஈடுபடுவதற்கான ஆர்வங்கள் அதிகம் கொடுக்கக்கூடிய ராசி மேச ராசிங்க. கற்பனை திறனும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது ஒரு நிலையான செயல்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அன்பான வாசக நேயர்களே, உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து மீண்டும் ஒரு பதிவில் மற்றொரு ராசியின் மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன்.